السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக குர்ஆன் மனன வகுப்பினுடைய 32வது நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் கருணையின் காரணமாக இன்றுடன் சயக்கூலினுடைய காஜுசு என்பது நிறைவு பெறுகிறது. அலிஃப் லாம் மீமினுடைய பழைய பாடத்தை தினசரி காஜுசுக்களாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்று சில மாணவர்கள் காஜுசு பாடத்தை கொடுத்திருந்தீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதே நேரத்தில் சயக்கூலில் உங்களுக்கு பழைய பாடம் எதுவோ அதையும் கொடுக்கணும், சயக்கூலினுடைய சபக் பாடம் எதுவோ அதையும் தாங்கள் கொடுக்கணும். சபக் பாடங்கிறது நேற்று ஓதின புது பாடம் தான் இன்றைக்கான சபக் பாடம். அதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி ஓதுனது, 3 நாளைக்கு முன்னாடி ஓதுனது எல்லாமே உங்களுக்கு பழைய பாடத்தில் வந்து சேர்ந்துடும். இன்றைக்கி உங்களுக்கு அலிஃப் லாம் மீமினுடைய 3வது காஜுசு ஆக பழைய பாடமாகவும் சயக்கூலினுடைய ஜுசுவினுடைய ஆரம்பத்திலிருந்து சயக்கூல் இப்போ ஆயத்து கணக்கு நம்ம சொன்னால் உங்களுக்கு ஆயத்து குழம்புது அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஏன்னா அங்கே சயக்கூலுடைய முதல் ஆயத்தில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுன்னா அங்கே ஆயத்து நம்பர் மாறுது. அதனால் சயக்கூல் ஜுசுவில் உங்களுக்கு 2 ஐன்கள் பழைய பாடமாக இருக்கிறது. உங்களுடைய சபக் பாடம் என்பது அந்த 2வது ஐன் முடிந்து 167வது ஆயத்தில் யா யுஹன்னாசு குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியது உங்களுடைய சபக் பாடமாக இருக்குது. பழைய பாடம், புது பாடம், சபக் பாடம், ஆக பழைய பாடம் என இந்த 4 பாடங்களையும் தெளிவான முறையில் கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்க. சில மாணவர்கள் அலிஃப் லாம் மீம் பழைய பாடத்தை கொடுக்குறீங்க, சயக்கூலை கொடுக்கறது இல்லை. சில மாணவர்கள் சயக்கூலினுடைய பழைய பாடத்தை சொல்கிறீங்க, அலிஃப் லாம் மீமினுடைய பழைய பாடத்தை சொல்கிறதில்ல. அதனால் இந்த 2னுடைய பழைய பாடங்களையும் சரிவர கொடுத்து இதனுடைய சபக் பாடத்தையும் சரிவர கொடுத்து புது பாடத்தையும் சரிவர கொடுத்தான்னு சொன்னாதான் ஒரு ஹிஃபுது மதரசாவில் ஓதக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். ஒரு ஹிஃபுது பண்ணுறதுனுடைய மகத்துவம் என்னங்கிறது புரிய வரும். அதில் இருக்கக்கூடிய முயற்சி என்ன, அதற்கான தியாகம் என்ன, அதில் இருக்கக்கூடிய முயற்சிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய இன்பம் என்ன அப்படிங்கிறது பாடங்களை சரியாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைனில் சும்மா ஒரு நாளைக்கு வந்து பழைய பாடத்தை கொடுத்தோம், ஒரு நாள் இதில் பழைய பாடத்தை கொடுத்தோம், ஒரு நாள் அதில் பழைய பாடத்தை கொடுத்தோம், ஒரு நாள் சபக் பாடத்தை கொடுத்தோம், ஒரு நாள் இதை கொடுக்காம விட்டோம், ஒரு நாள் அதை கொடுக்காம விட்டோம், அப்படி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதனுடைய அந்த மகத்துவம் புரியாமல் போயிடும். அந்த முயற்சிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் என்பது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் பாடங்களை என்ன செய்யுங்க, சரிவர பாருங்கள். வேலையை காரணம் காமிக்க வேண்டாம், நோயை காரணம் காமிக்க வேண்டாம், நேரமின்மையை காரணம் காமிக்க வேண்டாம், பயணங்களை காரணம் காமிக்க வேண்டாம், குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப காரியங்களை காரணம் காமிக்க வேண்டாம். எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஒதுக்கிடுங்க. அல்லது எல்லா இடத்துக்கும் போக இதுக்குன்னு ஒரு நேரத்தை தனியாக ஒதுக்குங்க. இந்த 2ல் எதையாக ஒன்று பண்ணுங்கள். ஒன்று, சரி போங்க நான் வருவேன், இங்கே வரக்கூடாது. ஒன்று, இதுக்காக வேண்டி எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. இல்லை அப்படின்னா அந்த எல்லா காரியங்கள்லையும் இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. இந்த 2ல் எது செஞ்சாலும் நல்லது. ஆனால் இந்த 2ல் சொன்ன பார்த்தீங்களா, இதுக்காக வேண்டி எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்கன்ட்டு அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா குர்ஆனை ரொம்ப இலகுவாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கற்றுக்கொள்ளலாம். குர்ஆனை ரொம்ப நல்ல முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதை சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தையே கிடையாது. குர்ஆனுக்காக தியாகம் செஞ்சால் கண்டிப்பாக குர்ஆன் உங்களோட இணைந்து கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இன்றைக்கான புது பாடம் என்பது 35வது பக்கத்தில் 172வது ஆயத்து, சரியா? அதில் இருந்து 176வது ஆயத்து வரைக்கும் இன்றைக்கி ஒரு 4 ஆயத்து மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பாடம் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா அந்த 4 ஆயத்தோட காஜுசு என்பது நிறைவு பெறுகிறது. பாடத்தை கவனத்தோடு இன்ஷா அல்லாஹ் பார்த்து வாருங்க. நிறைய மாணவர்கள் சின்ன சின்ன பிழைகள் விட்டு ஓதுறீங்க.
அந்த பிழையை திருத்தி கொடுக்கும்போது அதை திருத்த மாட்டேங்கிறீங்க. ஓதும் போதே கையை வச்சு ஓதுங்க. காரணம், அந்த கையை வச்சு ஓதாமல் கவனக்குறைவாக ஓதுறது தான் அதுக்கான காரணமாக இருக்குது. கையை வச்சு கண்டிப்பான முறையில் என்ன செய்யுங்க, பாடத்தை பார்த்து பாருங்க. கையை வச்சு பாருங்க. அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين ربي اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. பாருங்க, முதல்ல 35வது பக்கம், 15 வயிறு குரான் வச்சுருக்கவங்க 35வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க. இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஹின்ஸீரி வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ் فمن اضطر غير باغ ولا عاد فلا إثم عليه إن الله غفور رحيم. إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون به ثمنا قليلا فأولئك ما يأكلون في بطونهم إلا النار ولا يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم. أولئك الذين اشتروا الضلالة بالهدى والعذاب بالمغفرة فما أصبرهم على النار ذلك بأن الله نزل الكتاب بالحق وإن الذين اختلفوا في الكتاب لفي شقاق بعيد. இதில் ரெண்டாவது ஆயத்து கொஞ்சம் பெரிய ஆயத்து. எந்த இடத்துல நீங்கள் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டின இடத்துல இருந்து திரும்ப எடுத்து செய்யுங்க, ஓதி பாருங்கள். நான் கொஞ்சம் சத்தமாக பொறுமையாக படிக்கிறனால நிறைய இடத்துல எனக்கு மூச்சு நிப்பாட்ட முடியல, மூச்சு பிடிச்சி ஓத முடியல, அதனால் நான் நிப்பாட்டுறேன். சேர்த்து ஓதும்போது நான் என்ன வழிமுறைகளில் ஓதுறனோ அதே வழிமுறைகளில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பாடத்தை பாருங்கள். இப்போது கற்பிக்கும் வழிமுறையில் நான் சொல்லும்போது சில இடங்களில் நிப்பாட்டிடுவேன், சில இடங்களில் அப்படி சேர்த்து ஓதிடுவேன். கடைசியாக நான் ஃபைனலாக ஒரு மாட்டி ஓதும்போது என்ன வழிமுறையில் ஓதுறனோ அந்த வழிமுறையை நீங்கள் என்ன செய்யுங்க, பாருங்கள். சரிங்களா? பாருங்கள். إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله فمن اضطر غير باغ ولا عاد فلا إثم عليه إن الله غفور رحيم. وإن الذين يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون به ثمنا قليلا أولئك ما يأكلون في بطونهم إلا النار ولا يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم
يزكيهم ولهم عذاب أليم أولئك الذين اشتروا الضلالة بالهدى والعذاب بالمغفرة فما أصبرهم على النار ذلك بأن الله نزل الكتاب بالحق وإن الذين اختلفوا في الكتاب لفي شقاق بعيد திரும்ப ஒரு வாட்டி பாருங்க. إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله فمن اضطر غير باغ ولا عاد فلا إثم عليه إن الله غفور رحيم إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون به ثمنا قليلا أولئك ما يأكلون في بطونهم إلا النار ولا يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم أولئك الذين اشتروا الضلالة بالهدى والعذاب بالمغفرة فما أصبرهم على النار ذلك بأن الله نزل الكتاب بالحق وإن الذين اختلفوا في الكتاب لفي شقاق بعيد. இப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓதி பார்ப்போம். மனப்பாடம் பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ வேகமாக மனப்பாடம் பண்ணாதீங்க, பொறுமையாக மனப்பாடம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓதி பார்க்கும்போது வேகமாக ஓதி பார்த்துக்குங்க, சரிங்களா? மனப்பாடம் பண்ணும்போது பொறுமையாக எப்படி إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله فمن اضطر غير باغ ولا عاد فلا إثم عليه إن الله غفور رحيم إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون به ثمنا قليلا أولئك ما يأكلون في بطونهم إلا النار ولا يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم أولئك الذين اشتروا الضلالة بالهدى والعذاب بالمغفرة فما أصبرهم على النار ذلك بأن الله نزل الكتاب بالحق وإن الذين اختلفوا في الكتاب لفي شقاق بعيد. ஒவ்வொரு எழுத்தையும் பார்த்து ஒவ்வொரு குறியீடுகளையும் பார்த்து ஒவ்வொரு எழுத்தையும் பார்த்து ஒவ்வொரு குறியீடையும் பார்த்து ரொம்ப தெளிவான முறையில் ஓதுங்க. இப்போது எப்படி மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சரளமாக ஓதி பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ஓதிடுவோம். பாருங்க. إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله فمن اضطر غير باغ ولا عاد فلا إثم عليه إن الله غفور رحيم
إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون به ثمنا قليلا أولئك ما يأكلون في بطونهم إلا النار ولا يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم أولئك الذين اشتروا الضلالة بالهدى والعذاب بالمغفرة فما أصبرهم على النار ذلك بأن الله نزل الكتاب بالحق وإن الذين اختلفوا في الكتاب لفي شقاق بعيد. இதோட சயகூலினுடைய காஜுசு என்பது நிறைவு பெறுகிறது. இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சி வெற்றியடைய அல்லாஹ்விடத்திலே அனைவரும் துஆ செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் இன்ஷா அல்லாஹ் எல்லா பாடங்களையும் நம்ம சொல்லி முடிப்போம். நாளைய ஒரு புது பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.